இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் படைத்தவனை தவிர அவர் யாரையும் இறைவனாக அங்கீகரிக்கக்கூடாது. மட்டுமல்ல, இறைவனுடைய தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை கூட நாம் நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள், சில மனிதர்களே கடவுளாக, தெய்வமாக, இறைவனாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். இவர்களுடைய வழிகாட்டின்படியே வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னாலும் நினைக்கிறாங்க. சாத்தியமே இல்லை. இவர்களெல்லாம் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள். வேதனை அனுபவிச்சுட்டுக்கூடிய நேரத்தில் யார் யாரை பின்பற்றினார்களோ அவர்களை பார்த்து கேட்பாங்களாம், இன்னா குன்னாலக்கும் தபன், இந்த உலகத்தில் உங்களை நாங்கள் பின்பற்றி கொண்டு இருந்தோம். ஃபஹல் அந்த முகனும் நம் அதாபில்லா மின் ஷை, அல்லாவின் தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அந்த மகான் சொல்வாராம், லவ் ஹதான் அல்லாஹ் லஹதைனாக்கும், எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தால் தானே உங்களுக்கு நாம் கொடுப்போம். அஜ்ஸியானா அம் சபர்னா மாலானமி மஹைஸ், பொறுமையாக இருந்தாலும் சரி, பொறுமை இழந்து ஆர்ப்பாட்டம் செய்தாலும் சரி, அல்லாவின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்வார்களாம். அன்பிற்குரியவர்களே, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவனே உன்னையே நான் வணங்குகின்றேன், உன்னிடமே உதவி தேடுகின்றேன் என்று சொல்லும்போது இடைத்தரகர்களுக்கு இஸ்லாத்தில் எங்கே இடம் இருக்கின்றது? அல்லாஹ் பயந்து நடப்போமாக. வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கு நல்லது புரிவானாக.